63 நாயன்மார்கள் சொல்கிறாங்க. நான் வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட 50 மாறிடுமா அப்படின்னு தோணுது எனக்கு. அந்தளவுக்கு சில நாயன்மார்கள் மேலே எனக்கு ரவுடியாக இருப்பாங்க போல் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இறைபக்திக்குள்ளே முங்கணுங்க அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியல. அவங்களோட செயல்கள் அவ்வளோ சந்தேகத்துக்குரியதாக மோசமானதாக இருக்குது. அதே மாதிரி இந்த அருணகிரிநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் சொல்கிறாங்க. அவர் ஸ்திரீ லோலன், பெண் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் திருந்திடுறாரு. திருந்தி முருகன் மேலே நிறைய பாடல்கள் பாடுறாரு. அந்த திருந்தி முருகன் மேலே பாடல்கள் பாடினாலே அவருடைய பழைய தவறுகள் எல்லாம் யாருமே யோசிக்கலை, அவ்வளோ தூக்கி போட்டாங்க. அந்த பாடல்களுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டார். இது மாதிரி இப்போ தற்காலிகமாக எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க. சரி, தற்காலத்தில் எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கோடி இவ்வளோ கோடி. நானே ஒரு வீடியோ போட்டேன், இந்த சாமியார்ட்ட எவ்வளோ கோடி, இந்த சாமியார்ட்ட எவ்வளோ கோடின்னு. அவங்க பர்சனலாக என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது. மக்களோட பார்வைக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும் அவங்களோட கெட்டப்பு எல்லாமே. அவர் தனிப்பட்ட முறையில் அவங்க அறைக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே செய்யாது. அப்படி தெரியாட்ட கூட நம்ம அவங்கள நம்புகிறோம். இந்த அமிர்தானந்தமயி அவங்களாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க கல்வி அறிவும் கிடையாது. அவங்க ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு கூட ஏதோ முரண் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனாலும் அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவங்க என்னென்ன நிறுவனங்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. காதில் வந்து ஒரு உத்தராட்சி தான் போட்டிருப்பாங்க. எதுவுமே இருக்காது. தங்கம் ஆபரணம் சொட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் தெரியாது நம்ம கண்ணுக்கு. ரொம்ப அப்படியே கருணை பொங்குற முகம், அரவணைக்கு அந்த குணம், இதுதான் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி விதவிதமான சாமியார்களுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணி அம்மா இருந்தால் என்ன, இவங்கள மாதிரியே ஏதோ ஒரு கெட்டப்பில் சுத்தமா இயல்பாக நம்ம சாமியெல்லாம் எப்படி பார்க்குறோம்? அலங்காரம் பட்டுச்சேலை போட்டு அலங்காரம் பண்ணி பூ வச்சு ஒரு அழகு பதுமையாக தானே சாமியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அழகு பதுமையாக அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டுருங்க. அது எதுக்கு ஏஐ டூவில் வச்சு அவங்க கணவரையும் அவங்களே வந்து ஏதோ ஏதோ தப்பாக வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க போல. என் கண்ணில் அம்பட மாட்டேது. அவர் வருத்தப்படுறாரு. நீங்கள் போலி சாமியார் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சாமியாருமே போலி சாமியார் தான். யாரெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்களாம் போலி சாமியார் தான். அந்த சாமியார் பேரை சொல்லிக்கிட்டு சொத்து சேர்க்குற நாய்களும் போலி மடங்கள் தான். சரிங்களா? வந்தால் அந்த முடிவுக்கு வரணும். இல்லாட்டி அவங்கள வாழ விடணும். ஏதோ ஒன்று சமூகத்துக்கு அவங்க செஞ்சுட்டு போட்டு அவங்கவுங்க ஒரு பிறகு எடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்யணுன்னு இருக்குதோ அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த விதி பையனை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஊடால கடந்த சின்ன புத்தியோட அருவறுப்பான விஷயங்களை கிரியேட் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணுறதே அந்த அருவறுப்பான விஷயங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்காக தான். அந்த விரும்பி பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி அருவறுப்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. ஸ்திரீ லோலனாக இருக்கிறதுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்திரீ லோலன்னா அந்த நிமிஷம் ஆசைக்காக பெண்களை அணுகுது. அப்போ அவன் வாழ்நாளில் கணக்கே இருக்காது எத்தனை பெண்கள் அப்படின்ட்டு. அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமும் இருக்காது. அதே நேரத்தில் திருமணம்னா ஒரு திருமணம் நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொரு திருமணத்துக்குள்ள நுழையிறோம். இங்கே பெண்களுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் திருமணம் ஆகாத ஆண்கள் வாழ்க்கை கொடுப்பதற்காக முன் வருவது இல்லை. திருமணம் ஆனவர்கள் தான் முன் வருகிறார்கள். அதுதான் பிரச்சனைகள் முடிகிறது. அதனால் அருணகிரிநாதர் கரெக்டுனா 3 திருமணம் பண்ணிக்கிறது கரெக்டுங்க. சன்னியாசியாக தான் இருந்தே ஆகணும்னு கடவுள் வந்து நமக்கு சொல்லலை. கடவுள் வந்து சொல்லட்டும். இல்லற வாழ்க்கையை ஆதரிக்கிறவங்க தான் அவங்க சன்னியாசியாக வாழ்கிறாங்க. இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இல்லை. இவர் தான் கல்யாணம் ஆகலை. நம்ம ஐயா லாகரி மகசீர் கல்யாணம். இன்றைக்கி அவங்க வாரிசுகளும் இருக்காங்க.